நம்ம ஹீரோஸ் நல்லா இருக்காங்களா நம்ம பாலிவுட் ஹீரோஸ் டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்களா? நம்ம ஹீரோஸ் தான். சோ நம்ம ஹீரோஸ்ல வந்து ஸ்டெப்ப சொன்ன உடனே டப்புன்னு ஃபர்ஸ்ட் போடுற ஹீரோ யாரு? எல்லாருமே ஃபர்ஸ்ட் போடுவாங்க. நான் வர்க் பண்ண வரைக்கும் எனக்கு விஜய் சார் டக்குன்னு போடுறாரு. சொல்லிட்டேன் விஜய் சார் டக்குன்னு போடுறாரு. விஜய் சார் டக்கு போடுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி டக்குன்னு போடுறாங்க. பட் நான் எல்லாரும் கூட வர்க் பண்ணிருக்கேன். எல்லாருமே பெஸ்ட் தான் இன்னைக்கு. யாரும் நான் இதுன்னு சொல்ல. எல்லாருமே பெஸ்டா போடக்கூடியவங்க தான். பட் நான் விஜய் சார் கூட நிறைய பண்ணிருக்கேன். எனக்கு ரெண்டாவது படம் எனக்கு சான்ஸ் கொடுத்தது விஜய் சார். ஷாஜான் படத்துல அந்த மீன் நல்ல இப்ப எடுத்து அப்புறம் மெல்லினமே நீங்க பாத்தீங்கன்னா அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் விஜய் சார் பாட்டுகள் ஏதோ எனக்கு ஒண்ணு கொடுத்துட்டே இருப்பாரு. நான் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன் விஜய் சார் வந்து கடவுள் மாதிரின்னு. ஏன்னா இப்போ நம்ம இப்போ நீங்களே வச்சுக்கோங்களேன், யாராவது சொல்லிருப்பாங்க இன்னைக்கு ஒரு செலக்ஷன் இன்டர்வியூ செலக்ஷன் ஒன்று நீ ட்ரை பண்ண த்ரூ யார் மூலமாவது ஒண்ணு வந்திருக்கும்ல. இன்னைக்கு வந்து செலக்ட் ஆகி இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிடுவோம்ல. சோ அந்த த்ரூ ஒருத்தர் மூலம் வந்ததுல சோ அதுதான் கடவுள் யாருக்கு நேரம் வந்து சொல்றது இல்லையா. இப்ப எனக்கு வந்து அந்த சாங் ஆழ்த்தோட்ட பூபதினு ஒரு சாங், அது விஜய் சார் மூலமா வந்தது. சோ அது அவரு வந்து நேரம் யாருக்கும் தரல, த்ரூ யார் மூலமா தானே தர்றாரு. அதனால அப்படி சொல்லிட்டாரு. எந்த ஹீரோயின் வந்து டப்புன்னு ஸ்டெப் ஆடிறாங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்ப சிம்ரன் தான். இப்போ எனக்கு தெரியல.